ஃப்ளாஷ்க்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணுறது எப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகே, வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. நீ மினி அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னா ஃப்ளாஸ்க் போகலாம், இல்லைன்னா ஜாங்கோ போகலாம். டேட்டா சயின்ஸ் ஓரியன்டாக போகிற அப்படின்னா ஒன் மோர் லைப்ரரி ஸ்ட்ரீம் டேட் இருக்கு. எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் திங் எப்பவும் போல நீ என்ன வச்சிருக்கணும், பைத்தான் ஆட் பண்ணிருக்கணும். பைத்தான் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத எதுல செக் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு கீழே பைத்தான் எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா பைத்தான் ஒர்க் ஆகணும். இப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா பைத்தான் இருக்கு. ஸோ என்விரான்மெண்டல் வேரியபிள் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுறது, செக் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ ஐ கீப். ஸோ இந்த ரெப்போக்கு கீழே நான் என்ன பண்ணிடுறேன், கிரியேட் பண்றது எல்லாமே இதுலயே ஆட் பண்ணி வைக்கிறேன். நீ பண்ண போறது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெப்போசிட்டரியில நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கிரியேட் நியூ ஃபோல்டர். ஃபிளாஷ் ஆப்ஸ். இப்போ பண்ண போறது ஃபுல்லாவே எதுக்குள்ள பண்ண போறோம் அப்படின்னா ஃபிளாஸ்க் ஆப்ஸ்ங்க இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் நான் எதுல ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதர் கோ வித் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணி ஃபோல்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகே, பர்டிகுலர் ஃபோல்டருக்கு கீழே இப்போ ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கணும்னா ஃபிளாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, பெஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே ஒரு நார்மலா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் பண்ற அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிஸ்டமோட ஒரிஜினல் பைத்தான் பாடல அதர் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்றதா இல்ல என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா, எது பெஸ்ட் ஆப்ஷன்? ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். காரணம் என்ன அப்படின்னா ஒரிஜினல்ல நீ இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, பின்னாடி வேற ஏதாவது ஒரு வேர்ஷனை மாத்தி இன்ஸ்டால் பண்ணணும்னா நீ திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் பைத்தான் ஒரிஜினல் இன்ஸ்டால்டு அப்படியே இருக்கட்டும். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாப்புல அதே பைத்தான் வெர்ஷன்ல வேற வேற லைப்ரரிஸ் என்னால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். லைப்ரரி வெர்ஷனை மாத்தி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஹையர் வெர்ஷன்ல என்னால சப்போர்ட் பண்ணல சில விஷயம்லாம் லோவர் வெர்ஷனுக்கு என்னால என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் அது வந்து என்னோட பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லேயே நான் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா ஐசோலேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் என்விரான்மெண்டல் வேரியபிள். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கோ வித் கமாண்ட் ப்ராம்ப்ட். டெர்மினலுக்கு கீழே ஏதோ ஓப்பன் பண்ணிக்கோ, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகே, இல்லைன்னா பவர் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா நான் வந்து அனகொண்டா வெர்ஷன் வச்சிருக்கிறதுனால என்ன ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கு, பேஸுங்கிறது ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அது டிஃபால்ட்டா எதுவும் ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, நம்மளா போய் ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் அது என்ன பண்ணாது, ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மல் பைத்தான் இன்ஸ்டால்ல இருக்கு, அதை அங்கேயே என்ன பண்ணி பார்த்துட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ ஐ கிரியேட் என்விரான்மெண்ட். எய்தர் பைத்தான்னு டைப் பண்ணு இல்ல பிஒய்ன்னு டைப் பண்ணு. ஓகே, பைத்தான்னு டைப் பண்ணாலும் சரி, பிஒய்னு டைப் பண்ணாலும் ரெண்டு கமாண்டும் எடுத்துக்கும். -m அண்ட் தென் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் விஇஎன்வின்னு சொல்ல போற விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்க போறேன். ஓகே, ஸோ என்ன வேணாலும் நேம் வச்சுக்கோ, இந்த நேமை யூஸ் பண்ணி தான் திருப்பி திருப்பி என்ன பண்ண போறேன், ஆக்டிவேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபிளாஸ்க் இஎன்வின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட நேம் வைக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல என்ன ஆயிடுச்சு, ஃபிளாஸ்க் இஎன்விங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஃபோல்டருக்கு கீழே எனக்கு எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா சில ஃபோல்டர்ஸ் வந்திருக்கும், அதுல பைத்தான் பிப் அப்படிங்கிற exe ஃபைல்ஸ் வந்திருக்கும். இது எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் எல்லா லைப்ரரிஸையும் இங்கேயே இன்ஸ்டால் பண்ண இந்த இன்க்ளூடுக்குள்ள இருக்கிற சைட் சாரி லிபுக்குள்ள இருக்கிற சைட் பேக்கேஜ்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த போர்ஷன் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்ப நான் இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும், இந்த பிப்பை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த என்விரான்மெண்டல் வேரியபிளை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் வேரியபிளோட ஃபோல்டருக்குள்ள போறேன். சிடி ஃபிளாஷ் இஎன்வி சிடி ஸ்கிரிப்ட். ஏன் நான் ஸ்கிரிப்டுக்குள்ள போறேன்னா ஆக்டிவேட் பண்றதுக்கான மெத்தட் எங்க இருக்குன்னா ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஓகே, அதனால போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் ஆக்டிவேட் என்டர் கொடுத்த அப்படின்னா அதுல இருக்கிற பேக் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ எனக்கு பாரு முன்னாடி ஃபிளாஷ்க்கு இஎன்விங்கிறது ஆட் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு தேவையான லைப்ரரி என்னால் யூஸ் பண்ண முடியும். என்ன காரணம்னா எப்படின்னா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார நிறைய இஎக்ஸி ஃபைல்ஸ் இருக்கு பாரு. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டோட லாஜிக்கே என்னன்னா எந்த பாத்துல இருக்கோ அந்த பாத்துல ஒரு இஎக்ஸி ஃபைல் இருந்துச்சுன்னா அதோட நேம் இங்க கால் பண்ணினா இந்த அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகும். ஓகே. இல்ல அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன் இல்லைன்னா அது விர்ச்சுவலா எனக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு இங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் ஆகுறதுக்கான அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குன்னா பைத்தானும் இருக்கு, பிப்பும் இருக்கு. ஓகே, பிஐபி இருக்கு. ஸோ நான் பிப் கமாண்டை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் சப் கமாண்டுக்கு கீழே எதை இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா ஃபிளாஷ்க்கு இன்ஸ்டால் பண்ண போறேன். ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஃபிளாஸ்க் ரிலேட்டடான ஒரு வெப் அப்ளிகேஷனை உன்னால் என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அதை என்ன பண்ணிக்கணும், சப்போர்ட் பண்ணும். டிஃபால்ட்டாக எனக்கு ஏற்கனவே டவுன்லோடில் இருக்கு அந்த கேட்ச் மெமரிலேருந்து இப்போ இங்கே வந்து அடிஷ்னலாக எனக்கு என்ன ஆகுது, ஃபிளாஷ்க்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் ஆட் ஆயிருது. ஸோ அப்போ இந்த லிபுக்கு கீழே எனக்கு அதுக்கான லைப்ரரிஸ் ஆட் ஆகி எனக்கு கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு புதுசாக ஒரு இஎக்ஸி வந்துருச்சு. என்ன இஎக்ஸி? ஃபிளாஸ்க் இஎக்ஸி. அப்போ என்னால் இதுக்கப்புறம் ஃபிளாஸ்க்கே என்ன பண்ணிக்க முடியும், இப்போ யூஸ் பண்ண மாதிரி இப்போ ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாமா? இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறேன், ஒர்க் பண்ண போறேன். ஆனா எந்த என்விரான்மெண்ட் கீழேனா இதுக்கு கீழே தான். ஓகே. அப்ப நான் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் கீழே தான் இருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் எனக்கு ஒரு ஃபோல்டருக்கு கீழே அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும், ஃபிளாஷ் அப்ளிகேஷன். அப்ப நான் இப்போ போய் இங்க ஒரு ஃபிளாஷ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா எனக்கு எங்க வந்துடும்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ள போய் அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடும். எங்க போயிடும்? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்பவுமே வெளியில வந்துக்கோ. இந்த இடத்துல வச்சு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே எம்கேடிஐஆர்னு போட்டு ஒரு ஃபோல்டரோட நேம் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடும்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடும். ஓகே. எம்கேடிஐஆர் அப்படின்னா மேக் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு மேக் டிஐஆர் எம்கேடிஐஆர் ஃபிளாஸ்க் வெப் ஆப்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்துருச்சு, அப்ளிகேஷன் ஃபோல்டர். இங்க இடத்துல போய் ஃபோல்டர் ஓப்பன் பண்ற லாஜிக் தான் எங்க பண்ற, கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பண்ற. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா think so remove dir பார்ப்போம். mkdirனா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, rmdir ரிமூவ் டைரக்டரி, ஃபோல்டரை ரிமூவ் பண்ணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளால ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும், ஃபோல்டர் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு ஃபைலை காப்பி பண்ண முடியும், ஒரு ஃபைலை ரீப்ளேஸ் பண்ண முடியும். யூ கேன் டூ எனிதிங். ஓகே. ஸோ இதே ஆப்ஷனை இங்கேயும் என்ன பண்றேன், இந்த இடத்துல போய் ஒரு கிளிக் பண்ணனா ஃபோல்டர் அதுவே என்ன பண்ணி கொடுத்துட்டு போகுது, கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போகுது, ஃபிளாஷ் வெப் ஆப். இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள போய் தான் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. அந்த ஃபைலோட நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஆப் டாட் பிஒய். என்ன ஃபைல் வைக்கிறேன், ஆப் டாட் பிஒய். இதுதான் ஃபிளாஷ்க் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் ஃபைல். ஓகே. இந்த ஃபைலுக்குள்ள தான் நான் ஃபிளாஷ்க்கான கோட் எழுத போறேன். அப்ப இந்த ஃபைலை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். இல்ல பைத்தான் எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓகே என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த பைத்தான் ஃபைல்குள்ளார ரைட் கிளிக் பண்ணி ரன் பைத்தான் இன் டெர்மினல் நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். பைத்தான்கான எக்ஸ்டென்ஷனை சர்ச் பண்ணி நீ ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணியிருந்த அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம என்ன வந்துடும், இந்த ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணி இல்ல இங்கேயும் உனக்கு ரன் பண்றதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ எனக்கு இப்ப இந்த அப்ளிகேஷனுக்குள்ளார ஒரு பேசிக் ஃபிளாஷ் ப்ராஜெக்ட்கான கோடை நான் எழுதணும். ஓகே. I'll type as a from flash import flash. ஃபிளாஷ்க்குள்ள இருந்து எதை நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா ஃபிளாஷ்க்குன்னு ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்றேன். நார்மலா அந்த லைப்ரரிஸ்ல எல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா எல்லாமே கிளாஸ் ஃபைலாக தான் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இம்போர்ட் பண்றப்ப அந்த கிளாஸ் ஃபைல் டிஃபைன் பண்ணி கால் பண்ற, கிளாஸ் ஃபைல் என்ன பண்ற, கால் மேல வந்து பேக்கேஜ்ல கால் பண்ற. ஓகே. அப்ப இம்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒன்ன ஒரு வேரியபிள்ல வச்சா அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் மாதிரி அதுக்குள்ள இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியுமா, கிளாஸோட லாஜிக்கே அதானே. ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க சப் மெத்தட்ஸ் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ணிக்க முடியுமா, அதைத்தான் இங்க பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்னு ஒரு வேரியபிள் வைக்கிறோம், அந்த வேரியபிளுக்கு எதை கொண்டு வந்து கால் பண்றோம், கிளாஸை கால் பண்றோம், அதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸை பாஸ் பண்றோம். ஓகே. இப்ப பாஸ் பண்ண உடனே எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா மெத்தடையும் எது மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்,
ஆப் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள் லாஜிக். ஓகே, அப்ப ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு ஆயிடுச்சு. அடுத்து ஃபிளாஸ்க்குள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஆப் அட் ஆப்குள்ளார ரவுட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. என்ன இருக்கு? ரவுட்டுங்கிற மெத்தட். இந்த ரவுட்டுங்கிற மெத்தட் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஓகே, இந்த பர்டிகுலர் வெப்சைட் போற பத்தியா, இந்த வெப்சைட்ல ஒவ்வொரு லாங்குவேஜை கிளிக் பண்ணி நான் போறப்ப, இப்போ அடுத்தடுத்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நான் கிளிக் பண்றேன். எனக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த பைத்தான் அப்படியே இருக்கு, ஆனா இது மட்டும் மாறுது. ஓகே, பேஜஸ்க்கான கண்டென்ட் என்ன ஆகிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கா? இந்த மாதிரி இந்த ரவுட்டிங்க, இந்த பேஜுக்கு இதுதான் ரவுட் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் ரவுட்டிங்கை ப்ரொவைட் பண்றதுக்கான மெத்தட் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ஃபிளாஷ்குள்ளேயே இருக்கு. அதை நமக்கு இந்த ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிடுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் ஸ்லாஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ போயிட்டு நான் ட்ரைமிவர்செல்ஃப்.com டைப் பண்ணோன்னே இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லாஷ் போட்டனாலும் அது எங்கே தான் வருது? ஒரு இண்டெக்ஸ் பேஜ், ஒரு ஹோம் பேஜ் தான் திருப்பி திருப்பி வரும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்றேன், அதுவும் எனக்கு எங்க தான் வருது? ஆக்சுவலா அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் என்னன்னு வச்சிருக்கேன்னா ஸ்லாஷ்னு வச்சிருக்கேன். பட் ரெண்டுக்கும் சேம் ரவுட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு வந்தாலும் அதுதான் வரணுங்கிற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ரவுட்டிங் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்க இது டிஃபால்ட் ரவுட்டிங். இது நீ இண்டெக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்லாஷ் போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகே, அதுக்கு ஒரு மெத்தட் எழுத போறேன். டெஃப் இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ண போற அப்படின்னா, இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பதிலா எனக்கு இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த இடம் இருக்கு பத்தியா, இங்க ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஒரு மெசேஜ் என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். அப்ப டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸுங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கான மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரிட்டர்ன்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் டாட் ஹலோ வேர்ல்டுங்கிறத காமிக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இதை மாடிஃபை பண்ணிட்டு வெல்கம் டு ஃபிளாஷ் ஆப், இப்படி ஒரு கண்டென்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளாஸ்க் இனிஷியலைஸ் பண்ணேன், இம்போர்ட் அதுக்கப்புறம் ரவுட் எனேபிள் பண்ணி அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்தேன். அந்த மெத்தட்ல எதை ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ஒரு மெசேஜை ரிட்டர்ன் பண்ண போறேன். எங்க வரணுங்கிறதுக்காக கொடுக்குறேன், என்னோட ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகே, அட் த சேம் டைம் இதை நான் ரன் பண்ணணும். இதை நான் என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். அதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா இருக்கிற மெயின் நான் கால் பண்ணியிருக்கேன். எதை யூஸ் பண்ணினா இதே ஆப்குள்ள இருக்கிற ரன், விச் மீன்ஸ் ஃபிளாஷ்குள்ள இருக்கிற ரன். நம்ம டீக்கந்தர் படிக்கிறப்ப பார்த்துருந்தோம். டீக்கந்தருக்கு கீழே என்ன பண்ணோம்னா மெயின் லூப்னு ஒன்று பார்த்தோம். இன்னைக்கு சொல்லியிருந்தேன். மெயின் லூப் என்ன பண்ணும்? நம்மளோட அப்ளிகேஷனை கண்டினியூஸா ரன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே வேலையை தான் இங்க என்ன பண்ணுது? ஃபிளாஷ்க்குள்ள இருக்கிற ரன் சப்போர்ட் பண்ணுது. அப்ப இது என்ன பண்ணுன்னா கண்டினியூஸா வெப் ப்ரௌசர்ல என்னோட அப்ளிகேஷன் ரன்னிங்ல இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்ப இதை நான் ரன் பண்ணி பார்க்கலாமா? சேவ் கொடுக்குறேன். இவ்வளவுதான் ஃபிளாஷ்கோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கான கோட். இதை நான் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்ப இந்த பர்டிகுலர் இதை நான் ரன் பண்ணணும்னா இது ஆக்டிவ்ல இருக்கு, ஆனா எதுக்குள்ள இந்த ஃபைல் இருக்கு? அப்ப நான் இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் போகணும். ஓகே, அப்ப சிடி கமாண்டை போட்டு எங்க போறேன் அப்படின்னா ஃபிளாஷ் வெப் ஆப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் போறேன். எதுக்குள்ள போறேன்? ஃபிளாஷ் வெப் ஆப்புக்குள்ளார போறேன். இப்ப இங்க போயிட்டு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பைத்தானை யூஸ் பண்ணி அதை ரன் பண்ண போறேன். ஓகே, அப்ப நான் வந்துட்டு பைத்தான் app.py எக்டர் கொடுத்தேன் அப்படின்னா இதுல ஃபிளாஷ்க்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்ல இருக்கிறனால அது என்ன பண்ணும்? ரன் பண்றதுக்கு எனேபிள் பண்ணும். இதுல வேற என்ன எரர் வருதுன்னு நான் பாக்குறேன். ஓகே, என்ன எரர் சொல்லுது அப்படின்னா ஃபிளாஷ்க்கு இம்போர்ட் try that. ஸோ ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்க்கு பதிலாக டைரக்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது என்ன சொல்லுதுன்னா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்ல தான் எரர் காமிக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை தட். ஓகே, ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து ஜாங்கோ கீழே இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் மேட் இட் லிட்டில் மிஸ்டேக் தேர். ஏன்னா அது ரெண்டு ப்ராஜெக்ட் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு அதுல இருக்கிற கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ ஜாங்கோ யூஸ் பண்ற அப்படின்னா அந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீ டைரக்டா என்ன பண்ணிக்கோ? ரிட்டர்ன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நான் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது அப்ளிகேஷனுக்கு கீழே ரன் ஆயிடுச்சு, இந்த பாத்துக்கு கீழே. ஓகே, லெட்ஸ் ரன் திஸ். கீழே இருக்கிறத கண்ட்ரோல ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணனா இது ஓப்பன் ஆக போகுது.
ப்ரௌசருக்கு கீழே எனக்கு என்ன வந்துருச்சு, வெல்கம் டு ஃபிளாஷ்ங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன ஆகுது? அப்ப இதே அப்ளிகேஷனை ஒரு HTML வச்சு ரன் பண்ணி, இது நார்மல் மெசேஜ்க்கு இப்படி கொடுத்துடலாம்னு வச்சுக்கோ. ஒரு HTML பேஜஸ் ஓப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, HTML பேஜை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எங்க கிரியேட் பண்ணலாம்னா, இந்த ஃபிளாஷ் வெப் ஆப் இருக்கு பாத்தியா, இதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஒன்னுல கீழே கிடையாது, இதுக்குள்ளார எங்க app.py இருக்கோ அதுக்குள்ளாரே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் நேம் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. என்ன நேம் இருக்கணும்? டெம்ப்ளேட்ஸ். அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளார போயிட்டு நியூ ஃபைல். அந்த ஃபைல் என்ன அப்படின்னா index.html. என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? index.html. இப்போ இதுல ஒரு நார்மல் HTML கோடு, HTML சின்டாக்ஸ். HTML-ஓட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா HTML ஓப்பன், HTML க்ளோஸ். இது வந்து ப்ரௌசருக்கு இது HTML டாக்குமெண்ட்னு சொல்ற ஒரு டாக் டைப். ஓகே, இது வந்து ப்ரௌசர் ரெகக்னைஸ் பண்றது. இது என்னன்னா இப்போ ஒரு இல்ல HTML5க்கான ஸ்டாண்டர்டை யூஸ் பண்றதுக்காக அதை நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த போர்ஷன் எதுக்குன்னா, ப்ரௌசர் மேல டேபா ஓப்பன் ஆகும் பார்த்தியா, அதுல டைட்டில் வரும், அங்க இமேஜ் ஐகான் இருக்கும். அதெல்லாம் நீ மேனிபுலேட் பண்றதுக்கு எதை பண்ணிக்கலாம்? ஹெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஆஃப் த கண்டென்ட்ல உன்னோட கண்டென்ட் இங்க இந்த இந்த போர்ஷன்ல என்னென்னலாம் டிஸ்ப்ளே ஆகணுமோ அது எல்லாத்தையும் பாடி ஆஃப் த கண்டென்ட்ல நீ என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் HTML சின்டாக்ஸ். இப்போ இதுக்குள்ள சில கண்டென்ட்ஸ் எல்லாம் நீ மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு யூஸ் டேக்ஸ். அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டேக்ஸ்ன்னு சொல்றோம். இன்னும் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா HTML கீவேர்ட்ஸ் படி சொல்லணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸோட லாஜிக் என்னன்னா, ஒரு டேக் ஓப்பனிங் இருக்கும், ஒரு டேக் க்ளோசிங் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ் பாடி ஓப்பனிங், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப H1 நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு H1 என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா ஒரு பெரிய ஃபாண்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைட்டில் எனக்கு ப்ரொவைட் பண்ணும் H1. அப்ப H2 H3ன்னு எனக்கு என்ன இருக்குன்னா சைஸ் குறையிறதுக்காக எனக்கு சில ஃபார்மட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டேக்ஸா கொடுத்துருக்கேன். நீ எடுத்து என்ன பண்ண போற? யூஸ் பண்ண போற. அதுக்கு நீ ஸ்டைலிங் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா CSS கான்செப்ட் வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா வெல்கம் டு HTML. ஓகே, இப்போ நான் ஜாங்கோ ஃபிளாஷ்க்கு கீழே ரன் பண்ணல. ஓகே, ஃபிளாஷ்க்கு கீழே ரன் பண்ணல. எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு லைவ் சர்வர் என்ன பண்ணிக்கோ, லைவ் சர்வர் அப்படிங்கிறதுல இந்த ரெட்விக் டே இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஒரு HTML ஃபைல ரைட் கிளிக் பண்ணி உன்னால ஓப்பன் வித் லைவ் சர்வர்ல என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும். நேரா ப்ரௌசர்ல என்ன ஆயிடும்? ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ஃபிளாஷ்க்கு கீழே இதை ஓப்பன் பண்ணல, டேரக்டா என்ன பண்ணிருக்க? ரன் பண்ணிருக்க. இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? வெல்கம் டு HTML. அப்ப இந்த ஒன்னுக்கான ஸ்டைலை என்னால எப்படி கொடுக்க முடியும்னா, இங்க போயிட்டு ஸ்டைலிங் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண முடியும் டேகுக்குள்ளார. இதை வந்து இன்லைன் ஸ்டைலிங்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க போயிட்டு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் என்னன்னு மாத்தினேன் அப்படின்னா ப்ளூன்னு மாத்தினேன். சேவ் பண்றேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ளூ கலர் மாறிடுச்சா? அப்ப இந்த இடத்துல ஸ்டைல் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டைலையும் நான் இங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியும். ஒரு டைம் ஸ்டைல் கொடுத்து உள்ள வந்து செமிகோலன் வச்சு வச்சு அடுத்தடுத்த ஆட்ரிபியூட் வேல்யூஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கீ வேல்யூ கொடுத்துக்கிட்டே போகலாம். அங்க வச்சு ஏபிசின்னு டைப் பண்ணா அடுத்தடுத்த ஆட்ரிபியூட் நேம்ஸ் அதுவே என்ன பண்ணிடும்? ரெஸ்டோர் பண்ணி காமிக்கும். இல்லை அப்படின்னா W3 ஸ்கூலோ இல்லை trimers.com போய் பார்த்தோன்னா நிறைய உனக்கு என்ன இருக்கும்? CSS எப்படி யூஸ் பண்றதுங்கிற லாஜிக் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கமிங் ஹியர், டேக்ஸ் யூஸ் பண்றதுக்கான லாஜிக் ஃபுல்லாவே நான் வச்சிருக்கேன். இப்போ இப்படியே இருந்தாலும் என்ன பண்ண முடியுதுன்னா ஸ்டைல்ஸ் கொடுத்துக்க முடியும். இப்போ நான் இங்க வந்து ரன் பண்ணி பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? மெயின் கலரும் வந்துருச்சு, பேக்ரவுண்ட் கலரும் வந்துருச்சு. இங்க கொடுக்கறதும் ஒண்ணுதான், இந்த இடத்துல போய் கொடுக்கறதும் ஒண்ணுதான். எஸ், அப்ப எங்க நான் மாத்தினேன்? இந்த இடத்துல போயிட்டு பாடி ஆஃப் த கண்டென்ட்லயே நான் வந்து பேக்ரவுண்ட் PG கலர் ஆட் பண்றேன். ஒவ்வொரு டேகுக்குமே நீ என்ன பண்ணலாம்? ஸ்டைலிங் பண்ணலாம். ஒவ்வொரு டேகுக்குமே என்ன பண்ணலாம்? ஸ்டைலிங் பண்ணலாம். இப்ப அப்படி ஸ்டைலிங் பண்ற ஆப்ஷனை இந்த டேகுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அது இன்லைன் ஸ்டைலிங்னு சொல்லுவோம். டேகுக்குள்ள கொடுத்தா இன்லைன் ஸ்டைலிங். இப்ப டேகுக்குள்ள கொடுக்காம வேற எங்க கொடுக்கலாம்னா ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைல் ஓப்பன், ஸ்டைல் க்ளோஸ். ஸ்டைல் ஓப்பன், இங்க H1க்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி போட்டுட்டு அங்க கொடுத்த அதே வேல்யூ இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குற அப்படின்னாலும்
ஓகே, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர்ல கொண்டு வந்துருச்சு. இப்போ இதே எனக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட் கொடுக்குறேன்னா அதே டேகுக்கு கொடுக்கல. சேம் ஆப்ஷன் ஒவ்வொரு டேகுக்கு உள்ளார கொடுக்கறது எங்க கொடுக்குற? இல்ல, இந்த ஆப்ஷன்ல வேணாம் அப்படின்னா நீ தனியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் வைக்கலாம். இன்னொரு ஃபோல்டர் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளார ஸ்டைல் ஸ்டார்ட் சிஎஸ்எஸ்ன்னு வச்சுட்டு அந்த அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எங்க வந்து கால் பண்ணலாம்னா இதுக்கு பதிலா, இந்த பிளேஸ்க்கு பதிலா நான் சும்மா கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு சிஎஸ்எஸ் கொடுக்கறதுக்கான லாஜிக் இருக்கு. எந்த லொகேஷன்ல அந்த சிஎஸ்எஸ் இருக்கு. அப்ப நான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்போ நான் சும்மா உனக்கு டெம்பரரியா காமிக்கிறதுக்கு வேணா இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலையும் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். இப்போ என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் உள்ள எந்த ஸ்டைலுமே இல்லை. ஓகே, பட் இங்க ஸ்டைல் ஓப்பன் ஸ்டைல்குள்ளார சில ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதை கொண்டு போய் எங்க வச்சிருக்கேன்னா இந்த ஸ்டைல்குள்ளார வச்சிருக்கேன். இந்த ஸ்டைலை ஆல்ரெடி எங்கேயும் கால் பண்ணிட்டேன், கீழேயே கால் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபோல்டர்ல இல்லை, இந்த ஃபைலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. இங்க எஸ் மாத்திக்கும். ஓகே, இப்போ போனா எனக்கு அதே ஸ்டைல் எடுத்துக்கிச்சா? இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ இந்த மாதிரி உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு இப்படி மேனுவலா ஸ்டைல் பண்ண விருப்பம் இல்லை, மேனுவலா ஸ்டைல் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா எங்க வந்துடலாம்? பூட் ஸ்டாப் மெத்தடுக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? பூட் ஸ்டாப்பிங் மெத்தடுக்கு போயிடலாம். பூட் ஸ்டாப் மெத்தடுக்கு கீழே போனோம் அப்படின்னா அவங்க ஸ்டைல் ஷீட் ஆல்ரெடி ரெடி பண்ணி இங்க வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா என்னன்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான். இங்க இருக்கு பாரு, min.css. இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மேல இருக்கிற இண்டெக்ஸ் டாட் இதுக்கு கீழே இதுக்கு பதிலா இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான அடிஷனல் ஸ்டைலிங் கான்செப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாக வச்சிருக்கான். இதையும் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிற? அதுலயே ஆட் பண்ணிக்கிற. இப்ப இந்த H1க்கு ஒரு ஸ்டைலிங் எதுல இருக்கிற ஸ்டைலிங் எடுக்க போறேன்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு கீழே. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணதை லோட் பண்ணி பார்க்குறேன். எந்த சேஞ்சஸும் இல்லாமல் என்ன இருக்குன்னா அதுல டிஃபால்ட்டா இருக்க ஸ்டைலிங் எடுத்துக்கிச்சு. சிஎஸ்எஸ்க்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இங்க நான் என்ன பண்றேன்னா கிளாஸ், சிஎஸ்எஸ் கிளாஸ். ஆனா சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கே நான் என்ன பண்ணல, எதுவுமே கொடுக்கல. மேல இருக்க ஃபைல் இருக்கிறத என்ன பண்ணிட்டேன்? கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனா இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட் டேஞ்சர்னு மாத்துறேன். டெக்ஸ்ட் எனக்கு ரெட் கலர்ல வருதா? ஆனா அதுக்கு ஸ்டைலிங் நான் பண்ணிருக்கேனா? ஆனா இதெல்லாம் எதுல இருக்குன்னா பூட் ஸ்டாப் கீழே இருக்கு. ஓகே, அப்ப பிஜி கலர் நான் கொடுக்கணும் அப்படின்னா பிஜி டார்க்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதோட நேம் என்னன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணிட்டு போயிடலாம், யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ். மேனுவல் ஸ்டைலிங், மேனுவல் சிஎஸ்எஸ் ஃபைலு, அதுவும் இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல வச்சிருக்க பூட் ஸ்ட்ராப்பிங் கிளாஸஸ். அந்த கிளாஸ் நேம் எடுத்து கால் பண்ணி என்ன பண்ணிக்க போற? ஸ்டைலிங் பண்ண போற. அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேவிகேஷன் பார், இந்த நேவ் பார் இருக்கு பார்த்தியா? இப்போ நேவ் பார் போனா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன இருக்கு? உனக்கு ஒரு கம்ப்ளீட் மெனு பார் இருக்கா? இப்போ எனக்கு மேலே வச்சிருக்கனால இந்த கோடை எடுத்து நான் அப்படியே அங்கே யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, கீழே வந்து இந்த பர்டிகுலர் ஒன்னுக்கு கீழே அப்படியே யூஸ் பண்ணனா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே மெனு பார் என்ன இருக்குன்னா என் பேஜ் கீழே ஓப்பன்ல இருக்கு. இப்போ நான் போய் இதோட நேம்ஸை மட்டும் மாத்திக்கலாமா, மாத்திக்க கூடாதா? அதோட லிங்க் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அதோட ஸ்டைலே அவன் என்ன பண்ணி கொடுத்துட்றான் எனக்கு, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி கொடுத்தா எடுத்து நீ யூஸ் மட்டும்தான் என்ன பண்ண போற. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நார்மல் HTML டிசைனை எப்படி மேனிப்புலேட் பண்றதுங்கிறது. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்துடலாம்? ஃபிளாஷ்க்கு வந்துடலாம். இப்போ இப்படி பண்ணியிருக்க இந்த HTML ஃபைலை இது வரைக்கும் நான் ரைட் கிளிக் பண்ணி எதுல தான் ரன் பண்ணேன்? லைவ் சர்வர்ல தான் ரன் பண்ணேன். ஓகே, ஆனா எது மூலியமா இப்போ ரன் பண்ண பார்க்கணும் அப்படின்னா ஃபிளாஷ் அப்ளிகேஷன் மூலியமா ரன் பண்ண பார்க்கணும். ஓகே, அப்போ ஃபிளாஷ் அப்ளிகேஷன் மூலியமா ரன் பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன் வெல்கம் ஃபிளாஷ் கொடுத்துருக்க பத்தியா, அதுக்கு பதிலா எஸ் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேம் சொல்ல போறேன், index.html. இதை நான் டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலா எதுல நான் கொடுக்க போறேன் அப்படின்னா ரெண்டர்ங்கிற ஒரு லைப்ரரி, சாரி ஒரு பேக்கேஜ் மூலயமா கொடுக்க போறேன், ரெண்டர். ஓகே, அப்ப இந்த ரெண்டரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டர் எங்க இருக்குன்னா ஃபிளாஷ்க்குள்ள இருக்கு. அப்ப நான் மேலேயே என்ன பண்ணிருக்கணும்? அதை இம்போர்ட் பண்ணிருக்கணும். ஓகே, மேலேயே நான் என்ன பண்ணிருக்கணும்? இம்போர்ட் பண்ணிருக்கணும். இங்க என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா ரெண்டர் டெம்ப்ளேட்டுங்கிற பேர்ல இருக்கு.
நான் போயிட்டு ரெண்டர் டெம்ப்ளேட் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா இந்த நேமை இங்க கொண்டு வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இவ்வளோ லென்த்தியா வேணாம். நம்ம பாண்டாஸும் நம்பை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல, பாண்டாஸ் எஸ் பிடி நம்பை எஸ், அந்த மாதிரி நீ ஷார்ட் நேமா யூஸ் பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகே. அப்போ இங்க போயிட்டு அஸ் என்ன கொடுக்குறியோ அதே லெட்டர், அந்த சிங்கிள் லெட்டர் மட்டும் நீ கீழே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கால் பண்ணி. ரொம்ப லென்த்தா டைப் பண்றதுக்கு பதிலாக சொல்றேன். ஓகே. அலியாஸ் நேம் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல்ல பண்ற அலியாஸ் நேம் மாதிரி வச்சுட்டு கால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஜென்ரலாவே கொடுத்துறேன், நோ இஷ்யூஸ். சேவ் கொடுத்துட்றேன். இப்ப இது எதுக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஃபிளாஷ்க்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கு. ரீலோட் கொடுக்குறேன், பட் திருப்பி வெல்கம் டு ஃபிளாஷ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே. சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கலாம். இது டெவலப்மெண்ட் சர்வருங்கிற ஆப்ஷனை காமிக்கு. ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட், இந்த சர்வரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் பின்னாடி கான்ஃபிகரேஷன் ஃப்ரீயா கூட பார்க்கலாம். ஓகே. கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லுது. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு பாரு, ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னே அப்போ என்னோட பர்டிகுலர் ஒன்னுமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஓகே. இப்ப இதோட சேர்த்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிஷனல் பேஜஸ் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு சர்வீசஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன் மோர் பேஜ், அதுலயும் இதே மாதிரி இதே மெனுஸ் தான் அப்படியே இருக்க போகுதுன்னா இது என்ன பண்ண போற, அப்படியே கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ண போற. இங்க இண்டெக்ஸ் பேஜுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்க போற, HTML சர்வீஸ் பேஜ், சர்வீஸ் பேஜ்னு சொல்ல போற. ஓகே. அப்ப இதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு வியூ கிரியேட் பண்ணிருக்கணும், ஒரு ரவுட்டிங் கொடுத்துருக்கணும். ஓகே. இந்த ஆப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே கொண்டு வந்து என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். ரவுட்டிங்ல என்ன சொல்றேன் அப்படின்னா சர்வீசஸ்ன்னு சொல்றேன். மெத்தடோட நேமையும் நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா சர்வீசஸ் மாத்துறேன். இங்க இருக்கிற HTML ஃபைல் நேம் என்னன்னு சொல்ல போறேன், சர்வீசஸ். ஆனா அது டெம்ப்ளேட்குள்ள இல்ல, எங்க இருக்கு பாரு, இந்த ஃபைல் டெம்ப்ளேட்குள்ள தான் இருக்கணும். புரிஞ்சுச்சா? சர்வீசஸ் ஃபைல் எங்க தான் இருக்கணும். அப்ப டெம்ப்ளேட்குள்ள போய் வச்சிருக்க சர்வீசஸ் ஃபைலை கால் பண்றேன். இப்ப சேவ் கொடுத்துட்டு நான் இங்க ரீலோட் பண்ணிட்டு ஸ்லாஷ் போட்டு சர்வீசஸ் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் சர்வீசஸ் இங்கே லோட் ஆயிருக்கணும். ஓகே. சர்வீசஸ் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இல்லை ஒரு திருப்பு ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிக்கோ, ரன் பண்ணிக்கோ. ஸோ நவ் இட் வில் பி ஓப்பன்ட். இப்போ ரீலோட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ சர்வீசஸ் என்ன ஆயிடுச்சு, சுரண்டர் ஆகல, அவ்வளோதான், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. அப்போ எனக்கு சர்வீசஸ் பேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு, மெயின் பேஜும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா பாரு, ஒவ்வொரு பேஜுக்குள்ளாரையும் நான் போய் என்ன வைக்கிற மாதிரி இருக்கு, எல்லா மெனுஸையும் திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? எல்லா மெனுஸையும் என்ன பண்ற மாதிரி இருக்கு, காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு திருப்பு நான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜுக்கு நான் வந்து போயிட்டு மேல இருக்க மெனு பார் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்ளிகேஷன் சைஸ் பெருசா இருக்குமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல் என்ன பண்ணிக்கோ, மாஸ்டர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோ. அஸ் யூஷுவலா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த சின்டாக்ஸை அப்படியே எங்க யூஸ் பண்ணிக்கோ, பேஸ்ல யூஸ் பண்ணிக்கோ. எங்க யூஸ் பண்ணிக்கோ, பேஸ்ல யூஸ் பண்ணிக்கோ. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைட்டில் இருக்கு பத்தியா, இந்த டைட்டில் இண்டெக்ஸ் பேஜ்ல இருந்து டைட்டில் வரணும், சர்வீஸ் பேஜ்ல இருந்து சர்வீஸ்க்கான டைட்டில் வரணும், இண்டெக்ஸ்ல இருந்து இண்டெக்ஸ்க்கான கண்டென்ட் வரணும். அதெல்லாம் இங்க வந்து என்ன ஆயிடும்னா கம்பைன் ஆகி ஒரு நார்மல் ஃபைலா வரும். அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா இந்த பிளேஸ் இருக்கு பத்தியா, இங்க போயிட்டு ஒரு பிளாக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். பிளாக் சொல்ல போற, டைட்டில்னு சொல்ல போற, ஒரு பிளாக் டைட்டில் ஓபன் பண்ற அப்படின்னா அதே மாதிரி அந்த பிளாக் டைட்டில் என்ன பண்ண போற, என் பிளாக் கொடுக்க போற, என் பிளாக். இந்த மாதிரி நீ டிஃபைன் பண்ணிட்ட அப்படின்னா அந்த பேஜ்ல இந்த பர்டிகுலர் ஒன்னை வச்சுட்டு அதுக்கு நடுவுல அங்க இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர்ல வரப்ப என்ன வந்துடும், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வந்துடும். ஆனா நம்மளோட சைல்டு பேஜ்ல என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பேன். பேஸ் கிளாஸ் என்ன பண்ணிருக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி. அது எப்படி கொடுக்கலாம், அதே மாதிரி கீழே பாட்டம் ஆஃப் த பிளேஸ்ல இந்த மெசேஜ்க்கு பதிலாக எனக்கு இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும்.
மெனு சேமா இருக்கணும், இண்டெக்ஸ்ல இருந்து என்ன வரணும், மெசேஜ் வரணும். இப்போ என்ன பண்றேன்னா இங்க போயிட்டு அதே மாதிரி அது என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பிளாக் கான்டென்ட்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன், அப்ப அங்க கான்டென்ட்டுக்குள்ள கொடுக்கறது இந்த இடத்துல வந்து என்ன ஆகிக்கும், ஃபில் ஆகிக்கும். ஓகே, ஸோ நவ் ஐ வில் கம் ஹியர். இது என்டையரா இருக்கிற இந்த கோடை ஃபுல்லா ரிமூவ் பண்றேன். HTML ஃபைல் என்ன பண்ணிடுறேன், என்டையரா ரிமூவ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். எக்ஸ்டென்ஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா பேஸ் டாட் HTML எக்ஸ்டெண்ட் பண்ணுது அண்ட் எக்ஸ்பிரஷன் க்ளோஸ் டேக். அந்த என்டையர் HTML ஃபைலை இது என்ன பண்ணிக்கும்னா யூஸ் பண்ணிக்கும் டெம்ப்ளேட் மாதிரி. அதுல எந்த இடத்துலலாம் நீ வந்து பிளாக் போட்டிருக்கியோ அந்த இடத்துல இங்க கொடுக்குற கண்டென்ட் அங்க போய் அப்படியே ஃபில் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் போர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ். அப்ப இங்க இருந்து என்ன ஆகுனா ஹோமுங்கிறது போய் இந்த பேஸ்ல மேல இருக்கிற இந்த பிளேஸ்ல ஹோமுன்னு என்ன ஆயிக்கும், ஃபில் ஆயிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற HTML கான்டென்ட் இருக்கு பாத்தியா, ஹோம் பேஜ், இந்த கான்டென்ட்ல இருக்கிற இந்த கண்டென்ட் போய் பேஸ்ல போய் இங்க ஃபில் ஆயிக்கும். இதுக்கு பதிலா அது ஃபில் ஆயிக்கும், அவ்வளவுதான். கண்டென்ட்டே என்ன ஆயிடும், ஃபில் ஆயிடும். இப்ப ரெண்டையும் நான் சேவ் பண்றேன். ஓகே, அண்ட் ஸ்டாப் பண்றேன். அகைன் ரன் பண்றேன். இப்ப நான் போய் ப்ரௌசர்ல செக் பண்றப்ப எனக்கு டிஃபால்ட்டா என்ன வந்துருச்சு. ஆனா சர்வீஸ் பேஜ் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, சர்வீஸ் பேஜ்ல மேனுவலா பண்ணி வச்சிருக்கோம். சர்வீஸ் பேஜ்ல என்ன பண்ணிருக்கோம், மேனுவலா பண்ணி வச்சிருக்கோம். மேனுவலா பண்ணி வச்சிருக்க டிசைன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேவ் பார் என்ன பண்றேன் அப்படின்னா TMOS சும்மா மாத்தி வச்சிருக்கேன். இதுல சர்வீஸ் பேஜ்ல என்ன மாத்தி வச்சிருக்கேன், TMOS. ஆனா பேரண்ட் பேஸை யூஸ் பண்றதுல என்னதான் இருக்கு இன்னமும். அப்ப சர்வீஸ் பேஜ்ல இருந்து வரப்ப சர்வீஸ் பேஜ்னு வரணும் அப்படின்னா இந்த என்டையர் போர்ஷனை சர்வீஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இண்டெக்ஸ்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம், கான்டென்ட் கொடுத்துருக்கோம். அதே ஆப்ஷன் இங்கேயும் கொடுக்க போறேன். ஆனா அந்த பேஜ் நேம்ல கொடுக்க போறேன். ஹோமுக்கு பதிலாக என்னன்னு கொடுக்க போறேன், சர்வீஸ்னு பாஸ் பண்ண போறேன். வெல்கம் டு ஹோம்க்கு பதிலாக சர்வீஸ் பேஜ்னு கொடுக்க போறேன். இப்ப இதுலயும் மெனுஸ் எதுவும் கிடையாது, இதுலயும் மெனுஸ் எதுவும் கிடையாது. ஆனா மெனுஸ் எங்க மட்டும்தான் இருக்கு, பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் ஓகே. அதே மாதிரி சர்வீசஸ் பேஜ் ஸ்டில் நேவ் பார், ஒரே பேஸ்க்கு கீழே இருக்க கண்டென்ட் தான். இப்ப மெனு பாரை நான் எடிட் பண்ணணும்னா எங்க பண்ணா போதும், பேஸ்ல பண்ணா போதுமா. அப்ப நான் என்ன பண்றேன்னா பேஸ்ல போயிட்டு இப்போ நம்ம எத்தனை இது ஓப்பன் பண்ணாலும் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ்லயே பண்ண மட்டும் பண்ணலாம். சும்மா கண்டென்ட்டை மட்டும் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா போதும். என்ன டைட்டில், அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த டைட்டில் எங்க வந்துடும்னா மேல வந்துடும். இந்த இடத்துல சர்வீசஸ்ங்கிறது வந்துருச்சு. ஹோம்னு வச்சு இந்த இடத்துல என்ன வந்துடும், ஹோம் ஓப்பன் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்றேன். மேல ஹோம்னு வந்துருச்சா டைட்டில், அதுவே வந்து ஃபில் பண்ணிக்கும். இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா நெய்வ் பாருக்கு பதிலாக TMOS மாத்துறேன். அண்ட் ஹோம் அப்படியே இருக்கட்டும். லிங்க்குக்கு பதிலாக அபவுட் அஸ்ன்னு மாத்துறேன். சர்வீஸ் இதுல இருந்து ஒரு புது ஃபீச்சர் இருக்கு, புது ஃபீச்சர் மீன்ஸ் என்ன மாதிரி கேட்குறது. சரி, இப்போ வந்து பேஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் இது நம்ம வச்சுருக்கோம். அது வந்து இப்போ இண்டெக்ஸ்ல வந்து பேஸ் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணுவோம். கீழே ஆட் பண்ணிட்டு போ. அதே மாதிரி கீழே வந்து என்ன பண்ணிக்கிட்டே போ, புதுசு புதுசா வச்சுட்டு போ. அது வந்து HTML கால் பண்ணா அது மட்டும் கால் பண்ண போ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஓகே, நேம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன்னா மாத்திருக்கேன். TMOS ஹோம்ஸ் சர்வீசஸ் இந்த டிராப் டவுனோட நேம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸ்னு மாத்திக்குவோம். ஆப் 1, ஆப் 2, எல்லா அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்றதுக்காக கொடுத்துருக்க மாதிரி வச்சுக்கோம். ஆப் 3, இந்த டிசேபிள்டு மெனு எனக்கு வேணாம், அதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது எங்க இருக்கிறதா இந்த டிசேபிள்டு மெனு. ஓகே, ஒரு Ctrl+C கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வந்துருச்சு, நான் மாடிஃபை பண்ணது வந்துருச்சா.
சர்வீசஸ் கிளிக் பண்ணா சர்வீசஸ் போகாது, ஹோமை கிளிக் பண்ணா ஹோம் போகாது, ஸ்டில் என்னதான் இருக்குன்னா ஹோம்லயே இருக்கு. சர்வீசஸ்ல நான் இண்டெக்ஸ் மட்டும் வேணா இப்போ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் உள்ள இருக்கிற ஓகே, எனக்கு மெயின்ல எல்லாத்துலயும் கண்டென்ட் மாத்த வேணாம். எங்க மட்டும் கண்டென்ட் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ல இருக்க கண்டென்ட் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கெரஸ்டல் வேணும், which மீன்ஸ் ஒரு ஸ்லைட் ஷோ வேணும். புக் ஸ்டாப்ல போகணும்னு வச்சுக்கோ, இங்க கெரஸ்டல்னு ஒன்று இருக்கும். இந்த கெரஸ்டலை கிளிக் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்லைட் ஷோ நான் யூஸ் பண்ணேன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படியே காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இங்க மட்டும் நான் யூஸ் பண்றேன். இதுல இண்டெக்ஸ் பேஜ்ல மட்டும் என்ன பண்றேன், யூஸ் பண்றேன். ஆனா ஸ்டைல் ஷீட் எல்லாம் எங்க வச்சுட்டேன், பேஸ்ல வச்சுட்டேன். அதனால ஸ்டைல் ஷீட் திருப்பி திருப்பி நீ கொடுக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. இப்போ இந்த இதுக்கு நான் இமேஜ் பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணணும், இமேஜ் பாஸ் பண்ணணும். ஒரு ஆன்லைன்ல இருக்க இமேஜஸ் எடுத்துக்கலாம். லோவரம் இப்சம் இமேஜஸ் போய்க்கலாம். ஸோ எனக்கு டிஃபால்ட்டா ஆன்லைன்ல ஒரு சில லிங்க்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இமேஜ் லிங்கை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். இந்த சோர்ஸுக்கு பதிலா இமேஜ் லிங்கை பாஸ் பண்றேன். இங்கேயும் இமேஜ் லிங்கை பாஸ் பண்றேன். சேம் இமேஜ் லிங்க் தான், என்ன தான் பாஸ் பண்றேன். நான் இந்த பிளாக் டி பிளாக்னு இருக்கு பாத்தியா, சும்மா வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறம் வேணா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க இங்க வச்சு ரன் பண்றீங்க, ஆனா அது ஆப் தானே சார் நான் இங்க வச்சு திருப்பி திருப்பி எதை தான் ரன் பண்றேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி பைத்தான் ஆப் அதே தான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ இங்க வந்துட்டு லோட் பண்றேன். ஹோம் அதாவது இண்டெக்ஸ் பேஜ்ல இருக்கிறனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, அந்த இமேஜ் ஆனா வந்துருச்சு. ஆனா ரொம்ப லென்த்தா இருக்கு. அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த டி பிளாக் மட்டும் ரிமூவ் பண்றேன். ஸ்டைல் ஷீட்டுக்குள்ள டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்க ஸ்டைல் ஷீட். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். ரீலோட் கொடுக்குறேன். எனக்கு ஸ்டில் என்ன இருக்குன்னா ஃபுல் சைஸ் தான் எடுத்துக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த W100ன்னு ஒன்று வச்சிருக்கான் பார்த்தியா, இந்த ஸ்டைல் ஷீட்டையும் ரிமூவ் பண்றேன். அண்ட் இங்கே வந்துட்டு வித் 1200 1200 1200 விச் மீன்ஸ் இந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இமேஜோட ஐடி, ரெண்டாவது இருக்கிறது வித், மூணாவது இருக்கிறது ஹைட்டு. ஓகே, அதையும் உன்னால மாத்திக்க முடியும். நான் வேற இமேஜ் வேணும்னா இந்த இடத்துல ஐடி நம்பரை மாத்தினா போதும். இந்த இடத்துல போயிட்டு ஐடி நம்பர் என்ன பண்ணா போதும், சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் ஸ்டாப் கொடுத்து ரன் பண்றேன். பைத்தான் ஆப் டாட் பை. இப்போ போய் ரீலோட் பண்ணுன்னு வச்சுக்கோ, நான் கொடுத்துருக்க சைஸ்க்கு எனக்கு என்ன வந்துடும், வேற வேற இமேஜ் வந்துடும். அப்போ ஸ்லைட் ஷோ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா. ஆனா இதுல இருக்கு, ஆனா இதுல இருக்காதுன்னு பாரு, சர்வீசஸ்ல கிடையாது. ஏன்னா எங்க மட்டும் தான் வச்சிருக்க, இண்டெக்ஸ்ல மட்டும்தான் வச்சிருக்க. அதனால இப்ப அதுதான் லாஜிக். இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் வேணும், சர்வீசஸ்க்கும் வேணுங்கிறப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்துடுறேன். சர்வீசஸ்க்கும் வேணுங்கிறப்ப இங்க வந்துடுறேன், இந்த போர்ஷனுக்கு வந்துடுறேன். இதை கட் பண்ணி பேஸ்ல கொண்டு வந்து நான் வச்சிடுறேன். இப்ப நான் ரன் பண்ணேன்னா எல்லா பேஜ்லயும் எனக்கு என்ன ஆயிடும், ரீலோட், சர்வீசஸ் கீழே இருக்கு. சர்வீசஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணனா ஹோம்க்கு கீழே எனக்கு என்ன வந்துடும், லோட் ஆயிடும். இப்போ இந்த ஹோமை கிளிக் பண்ணா ஹோம் போகணும், சர்வீசஸ் கிளிக் பண்ணா சர்வீசஸ் போகும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் டாட் HTML மெனுஸ் வச்சிருக்க பத்தியா, இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனுக்குள்ளார எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி URL ஹோம். ஓகே, இதை நான் இங்க எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, பட் ஆக்சுவலா URL ஹோம் கொடுத்துடலாமா, லெட்ஸ் ட்ரை. ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் பேஜ் வரணும். ஓகே, அதே மாதிரி சர்வீசஸ்க்கு வச்சிருவோம். Load. இதெல்லாம் வராது. இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஜாங்கோக்கு கீழே இருக்கிற லாஜிக். அது ஜாங்கோ கீழே இருக்கிற லாஜிக். இது எதுனா நம்ம யூஆர்எல் ஃபார் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிளாஸ்க்கு கீழே. இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நான் அப்புறமே செக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஹோம் யூஆர்எல் ஃபார், நீ உன்னோட ப்ரோக்ராம்ல என்ன வந்திருக்கணும்னா மேலே வந்துட்டு யூஆர்எல் ஃபாரை யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ போய் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எரர் காமிக்குது. சர்வீசஸ் ஓகே, இங்கே ரவுட் எக்ஸா கூட இருக்கலாம். காரணம் என்ன, இங்கே மெத்தட் நேம் என்ன வச்சிருக்கோம், இண்டெக்ஸ்னு வச்சிருக்கோம், இங்கே சர்வீசஸ்னு வச்சிருக்கோம். பேஸ்ல வந்து நம்ம எதை தான் கால் பண்ணணும், அந்த மெத்தட் நேமை தான் கால் பண்ணணும் யூஆர்எல் ஃபாருக்கு. இப்போ நான் போயிட்டு ஹோமை கிளிக் பண்ணா ஹோம் லோட் ஆகும். சர்வீசஸ் கிளிக் பண்ணா இப்போ ஆட்டோமேட்டிக்காவே கண்டென்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குமா, சேம் பேஸ் அப்படியே இருக்குமா? ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்டையர் வெப்சைட்டே உன்னால என்ன பண்ணிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்த செஷன்ல இதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் வைக்கிறதுனா பார்க்கணும்னா பார்த்துக்கோ. ஓகே. சரி,